ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இப்படி வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியான்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய சிஸ்டர் யோசிச்சிருப்பீங்க, என்ன இந்த அக்கா வந்து வீடியோஸே போடலை, வெயிட் லாஸ் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து வீடியோஸே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னால் வீடியோஸில் வந்து மைண்டு வந்து இது பண்ண முடியல. அதனால் வீடியோஸ் வந்து நான் எடுக்கவும் இல்லை. டயட்டுமே பார்த்திங்கன்னா என்னுடைய டயட் எப்படி இருந்துச்சு இன்னும் இவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தேன். நான் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றேன், அடுத்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடாம விட்டுருவேன். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு வந்து நான் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பயபக்தியாக இப்போ இன்றைக்கி வந்து எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து வீட்லேயே பார்லர் வச்சுருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப்பும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அட்வான்ஸாக கற்றுக்கணும், நான் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நான் சென்னைக்கு தான் கிளாஸுக்கு வந்து போகலான்ட்டு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சென்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க. எப்படி வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மூலயமா தான் வந்து நான் அந்த இன்ஸ்டியூட் வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராமை வந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீமாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கந்தன் சாவடியில் இருக்குது. அவங்களுடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லோயஸ்ட்டு, அதாவது வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அமௌண்ட்டு 5,999 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 1 வீக் கிளாஸ் தான், 7 டேஸ். ஆக்சுவலாக வந்து அதிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து கந்தன்சாவடி இந்த லைன் வந்து எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு ஓரளவுக்கு வந்து. நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்க்கும் வந்தாச்சு. கிளாஸ்க்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சீமாஸ் அகாடமி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏழ்மையான மக்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து இது வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எடுத்தவுடனே 30,000 50,000 அப்படி கேட்குற இடத்துல இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் முடிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க போனவுடனே எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க, திவ்யா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகன்யா. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா தியரி கிளாஸ் தான் வந்து எடுத்தாங்க. வந்து மேக்கப் yellow-ஆவோ இல்ல orange-ஆவோ டர்ன் ஆகுது அப்படின்னா within ஒரு 5-10 செகண்ட் முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பேலட் வந்து இதுதான். பஸ் எங்கே இறங்குவாங்க? இல்லை அங்கேயே நின்றுங்கிறேன், நீங்கள் பாட்டு போகிறீங்க. இல்லை வாண்ணா, அந்த பக்கம் சுற்றிட்டு இந்த பக்கம் உள்ளே தான் போகணும். நீங்கள் மேலே வரீங்க, இப்படியே போகணும் ஆப்போசிட்டில், அது உள்ளே தானே போகணும். என்ன லேக்கா எக் பப்ஸா சாப்பிடுங்க. எக் பப்ஸு அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? அம்மா பசியோடு போயிட்டு வர, நீங்கள் மட்டும் ஜாலியாக உன்னை யாரும் செய்யாமல் அப்படியே எடுத்துகிட்டு போக சொன்னா நீ செஞ்சு எடுத்துகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த நாள் வீடியோ. ஃபஸ்ட்டு டே வந்து தேரி அப்படிங்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அதனால் வந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து மருவத்தூர் அம்மா சாமி கும்பிட்டுட்டு ஆக்சுவலாக வந்து கிளம்பியாச்சு செகண்ட் டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன கிளாஸ் அப்படின்னா பேசிக் மேக்கப் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து எங்களுக்கு மாடல் வச்சு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எந்த ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் வந்தும் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து கிளாஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்குலாம் வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சது இந்த கிளாஸில். யூஸ் பண்ணிட்டு அதோட ஸ்டே வந்து காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு போகக்கூடாது. ஸோ லெட் இட் ட்ரை. ஓகே, நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. CTSMS இது எதுக்காக? ஸ்ட்ராங் ஹோல்ஸ். ஸோ இது என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து டஸ்கி ஸ்கின்னு தான், அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணி காமிச்சாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் வந்து மாடல் வச்சு கிளாஸ் எடுத்துட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹேண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து எப்படி ப்ரெஷ்ஷை பிடிச்சி நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம ஸ்கின் ஃபினிஷோடு வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசிக் மேக்கப் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருந்தது. இங்கே அதாவது வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஃப்ரெண்டுக்கு நானும் அவங்க வந்து எனக்கும் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேசிக் மேக்கப் தான், எதுவும் வந்து பேஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. லிப்ஸ்டிக்லாம் நாங்களாக போட்டுக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரும்போது 7:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து மார்னிங் 10:30 to 5:30 கிளாஸு. எங்களுக்கு அங்கே 5:30க்கு முடிஞ்சுட்டு நான் பஸ் பிடிச்சி வர்றதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகிடுது பஸ் ஸ்டாப்க்கு. வீட்டுக்கு போக கரெக்டாக 10:11 அப்படி கூட ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோ, அதாவது வந்து 3rd டே. ஓகேங்களா, நான் வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக எடுக்கல, ஜஸ்ட்டு எடுத்த வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து காமிச்சிட்ருக்கேன். தேவைப்படும்போது அதை நம்ம வந்து எடுத்து ஓப்பன்லேயே வச்சுட்டு அப்படியே ஒரே ப்ராடக்ட் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். என்னோட ப்ரெஷ்ஷை நான் வந்து ப்ராடக்ட் லோட் பண்ணிக்கிறேன். 3rd டே கிளாஸில் வந்து செகண்ட் மாடல். ஆக்சுவலாக வந்து இது பார்த்திங்கன்னா முகூர்த்தம் லுக் தான் இன்றைக்கி வந்து மாடலுக்கு பண்ணி காமிச்சாங்க. இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா வந்து மேமோடைய சிக்னேச்சர் அப்படின்னே சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டெக்னிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணாலும் வந்து மேக்கப் வந்து மூவ் ஆகாது, எவ்வளோ தேய்ச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மூவே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மேக்கப் வந்து எங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மேக்கப் பார்க்கும்போது ஃபுல் நாலேஜ் இந்த ஒரு மேக்கப்லேயே கற்றுக்கலாம், அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிளியராகிடுச்சு, இப்படி தான் மேக்கப் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் கலையவே கலையாது அப்படின்ற ஃபுல் நாலேஜும் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து டெக்னிக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மேமு. உண்மைதான் அது கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. முகூர்த்தம் லுக்கு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுத்து நம்ம வந்து அது ஸ்டே ஆகிறதுக்கு வந்து என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த லுக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங் தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்தவங்க சாரீ கொடுக்குறவங்க நேராக வரவங்களுக்கு எப்படி டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம், அவங்க ஆள் இல்லைனா எப்படி வந்து நம்ம அவங்களுடைய இன்னஸ் அளவு கேட்டுட்டு நம்ம எப்படி சாரீ ட்ராப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலோடு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேம் கிட்ட நான் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா நமக்கு தெரியும்ல நம்ம மேக்கப் வந்து இந்த மாதிரிலாம் கற்றுக்கணுன்ட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது வந்து எனக்கு வந்து உண்மையாகவே இங்கே வந்து நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய கண்டினியூ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வரும். இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து நான் கிளாஸ் எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணேன், என்னுடைய மேக்கப் எப்படி ஃபினிஷிங் வந்தது அப்படின்றது வந்து செகண்ட் டே வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.